के बाद जो हमारे हम आपके बीच उलमाए किराम जो तशरीफ़ फरमा है शेख नूरुल हुदा साहब इमाम खतीब पेरना पर वो बयान करेंगे। वो अपनी कीमती वाज़ व नसीहत से हम सामईन को मुस्तफ़िज़ फरमाएंगे। शेख नूरुल हुदा साहब। अल्हम्दुलिल्लाह वकफ़ा वस्सलाम अला इबादिहिल्लज़ीना इस्तफ़ा अम्मा बअद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अमरी वाहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली रब्बि अदख़िलनी मदख़ला सिद्क़िन व अख़रिजनी मुख़रज सिद्क़िन वजअल ली मिन लदुनका सुल्तानन नसीरा सुब्हानक ला इल्मा लना इल्ला मा अल्लमतना इन्नका अंतल अलीमुल हकीम। கண்ணியம் நிறைந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, உற்றார் உறவினர்களே, இங்கே மதரசா விழாவிற்காக வருகை தந்த சகோதர சகோதரிகளே, இஸ்ரார்களே, இங்கே எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு கல்வி. اللهم إني أسألك علما نافعا ورزقا حلالا طيبا وعملا متقبلا. மூன்று விதமான சொற்களை கொண்டு இந்த துவா அமைந்திருக்கிறது. பார்ப்பதற்கு சின்னதாக இருக்கிறது, பேர் சொல்லுவதற்கு சிறந்ததாக இருக்கிறது, சொல்லுவதற்கு ஈஸியாகவும் இருக்கிறது, மனப்பாடம் படுத்திக் கொள்வதற்கும் மிக நன்றாக இருக்கிறது. ஒரு வீட்டிலும் எழுந்தவுடன் சொல்லக்கூடிய துவாக்களாக இருக்கிறது. என்ன அந்த துவா அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா, யா அல்லாஹ்வே எனக்கு சிறந்த கல்வியை தந்தருள்வாயாக. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா வ ரிஸ்கன் ஹலாலன் தய்யிபா, யா அல்லாஹ் எனக்கு தினதோறும் நல்ல ரிஸக், மிக உயர்ந்த ரிஸக், ஹலாலான ரிஸக், தய்யிபா மிக சிறந்த உணவை எனக்கு தந்தருள்வாயாக என்று பிரார்த்திப்பதற்குரிய பிரார்த்தனை இரண்டு. மூன்றாவது, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா வ ரிஸ்கன் ஹலாலன் தய்யிபா வ அமலன் முதக்கப்பலா, நான் செய்யக்கூடிய வணக்கம் வழிபாடு, நான் செய்யக்கூடிய தர்மம், நான் செய்யக்கூடிய என்னுடைய சஸ்தா ருக்கு துஆ எல்லாம் நீ கபூலாக்கிக் கொள்வாய். வாழ்க்கைக்கு மூன்று சிறந்தது. அது எந்த கல்வி நீ படித்தால் உனக்கு சிறந்ததோ அந்த கல்வியை கொண்டு மார்க்கம் நிலைமைகளாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். டாக்டர் படிக்கிறார், அவர் டாக்டர் படிப்பதும் கூட சிறந்த கல்விதான். ஏன்னா பிறருக்கு அதை கொண்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுவார். ஏழை வந்தால் கொஞ்சம் கம்மியாக வாங்குவார், பணக்காரர் வந்தால் தீர்ப்பு வாங்குவார், ஏதோ ஒன்று செய்வார். ஆனாலும் கூட அதை ஷஃபாஅத் செய்யக்கூடிய நிலை நிரம்பிய ஒரு கல்வியாக இருக்கிறது. அந்த கல்வியை கொண்டு மார்க்கம் நிரம்பிய கல்விகளாக ஆக்கிக் கொள்வது. ஒருவர் இன்ஜினியர் இருக்கிறார், இன்ஜினியர் ஒரு வீட்டை கட்டுறாரு. அந்த கட்டிடத்தில் அந்த மக்களுக்கு என்ன பலன் உள்ளதோ அந்த வீட்டை கட்டி அவர்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதோ மசீதை கட்டி தருவதோ எதை கட்டினாலும் கூட அதில் அல்லாஹ்வை பயந்து அவர் செய்யும் போது அது அல்லாஹ்தானது, அது சிறந்த ரிஸக்காக மாறிடும், அது ஒரு அமலாகவும் மாறிவிடுகிறது, அவருக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமலாகும். இந்த மாதிரி அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த மூன்று துஆக்களை நபிகள் நாயகத்தின் மூலமாக கற்றுத் தந்திருக்கிறார். இப்போ நாம எல்லா கல்விகளும் இருந்தாலும் நம்ம மதரசா ஸ்கூலுக்கு போகணும், காலையில் நம்ம ஸ்கூலுக்கு, சாயந்தரம் ट्यूशन, अपना होमवर्क क्या हजरत तुम्हारा हस्बैंड ने जो बच्चे जिसको इतना होमवर्क दे रहा है पढ़ने चलता है, बच्चा बहुत टाइम नहीं कहाँ से मदरसा का मरना भी कुटा ना लीव ना, बच्चा वारम पूरा पढ़ा है, आज का दिन की जरा शिक्षा लेना இப்படின்னு சொல்லக்கூடிய நிலைப்பாடு. இப்போ இதை பாருங்க, அவங்களுக்கு மார்க்கமே இல்லாமல் போயிட்டு
மார்க்கம் இல்லை என்று சொன்னால் இன்னொன்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தரார். என்னன்னாக்கா, நீங்க செத்து போனா மண்ணோட மண்ணாகி போனா மக்கி போனாலும் கூட உங்க பிள்ளைக்கு நல்ல கல்வியை கற்றுத்தந்து, நல்ல அஹ்லாக்கை தந்து கற்றுத்தந்து, நல்ல சிறப்பான செயல்களை கற்றுத்தந்து, அவன் அதை கொண்டு ஒரு நல்ல அமல்களை செய்கிறான் என்று சொன்னால் உங்களுக்கு அல்லாஹ் அந்தஸ்து உயர்த்துகிறார். எப்படி உயர்த்துகிறான் என்று சொன்னால், ஒரு ஆள் மௌத்தாயிட்டாரு, அல்லாஹ் அவருக்கு தோசத்துல வச்சிருந்தான், திடுக்கிட்டு தோசத்திலிருந்து வெளியாகிட்டான். அல்லாஹ் எப்படி அந்த தோசத்திலிருந்து வெளியாகிட்ட அப்படின்னு அல்லாஹ் கிட்ட கேட்டாக்கா, அல்லாஹ் சொல்றான், உன் மகன் துவா கேட்டான் பாரு, உன் மகன் தொழுதா பாரு, உன் மகன் தர்மம் பண்ணா பாரு, அதை கூட நீ வெளியே வந்துட்ட. சரி, ஜன்னத்துக்குள்ளார போன பிறகு ஜன்னத்துல இருக்கிறார் பாபா அம்மா, அப்ப இருக்கும்போது அந்த ஜன்னத்திலிருந்து உயர் ஜன்னத்துக்கு போறாரு. கீழே ஏசி இல்லாத ஒரு வீட்டில் இருந்தாரு, அதுல மேல்தளத்துக்கு போறாரு. நல்ல ஏசி கிசி நல்லா பாசாரு. நல்லா இப்ப எப்படி வந்து உன் புள்ள துவா செஞ்ச துவா தான், உன் பள்ளியின் ஜக்காத்து செஞ்ச ஜக்காத்து தான், தர்மம் செஞ்ச தர்மம் தான் என்று அல்லாஹ் தஆலா இதை கொண்டு அவர்களுக்கு உயர்த்துகிறார். ஆனால் தான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்கள், கல்வி மார்க்க கல்வியை கற்றுத்தார். மார்க்க கல்வி இல்லைன்னு சொன்னா அந்த புள்ள தரநிலையாக மாறிடும். அப்புறமா வந்து பாபா சொல்றாரு, டேய் போடா தொழில் பெருசாக கலப்பா நீ குழு உப்பின் வராதான் அருமா. பிள்ளைக்கு என்ன கற்றுத்தரல, அவரு நல்ல வார்த்தை கற்றுத்தரல. அதனால தான் அவன் பிள்ளை என்ன சொல்றான், அவனை திட்டுறான் திருப்பி. அதுக்காக என்ன செய்யணும், அவன் பிள்ளை மார்க்கத்தை கற்றுத்தந்தா குரான்ல மட்டும்தான் சொல்லப்படுது. எங்க ஒரு மதத்திலையும் சொல்லப்படாத ஒரு வார்த்தை உப்பின் வராதான் அருமா. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் உங்களுடைய தாய் தந்தைகளுக்கு உப்பு சும்மா இருந்து கூட சொல்லாதீங்க. யார் கற்றுத்தருது? அல்லாஹ் கற்றுத்தர குர்ஆன்ல. ஆகையால நம்ம குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கற்றுத்தந்தால் நம்ம ஜனாதா தொழுகை நமக்குள்ள தொழில். உதாரணத்திற்காக போன வாரத்தில் நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து ஜூன் இங்கே வந்து என்ன செஞ்சோம், விளையாடணுமா இல்லை, ஏன் கதையில் பேசிக்கணுமா, உங்களோட ஜோடு பண்ணணுமா, வார்த்தை மாசம் நடத்தணுமா இல்லை, எல்லாம் பயம் நடந்துச்சு. 8 உலமாக கிட்டத்தட்ட பேசினாங்க. அதுல ஒரு உலமா இருந்தாரு, யாரு, இப்ராஹிம். அவர் வீரோட இருக்காரா இப்போ? இல்லை. அவருக்கு வயசாகி போச்சா? இல்லை. நான் சொல்றேன் அப்போ அவருக்கு, நீங்க கடைசியில பேசுங்க, நான் முன்னாடி பேசிடுறேன். என்ன சொன்னேன், கடைசியில் நீங்க பேசுறேன். இல்ல நான் ஃபர்ஸ்ட் பேசிடுறேன், இந்த மக்கள் வரல, கூட்டம் வரலாம் வரலாம், நான் பேசுறேன் பேசிட்டு போறாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் போயிட்டாரு. அவருடைய ஜனாதத்துறை யார் வச்சது? அவருடைய மகன் தான் தொழிற்சார். பல லட்சம் ஆயிரக்கணக்கான மக்கள்கள் பல பள்ளிவாசல் நிரம்பி, மஸ்ஜித் சௌகரியத்தில் நிரம்பி, அதே தெருவில் ரோட்டெல்லாம் நிற்கிறாங்க. அவருடைய ஜனாதா முகத்தை நான் பார்க்கவே இல்லை என்றார் ஒரு ஆள். அந்த அளவுக்கு கூட்டம் வந்துச்சு, அவருக்காக துவாச்சிருச்சு. என்ன காரணம்? சிறந்த கல்வி மக்களுக்கு கற்று தந்தார்கள். எல்லா மனசார உட்கார வச்சு சின்ன வயசுல இருந்தே குழந்தைகளுக்கு தரத்தீவு செஞ்சார்கள். அந்த தரத்தையும் நாம் ஒவ்வொரு வீட்டையும் உண்டாக்கணும். நம்ம வந்து இங்கே சொல்லித்தரப்படுகிற ஒரு இந்த சின்ன மஸ்ஜித் சொல்றோம். நம்ம இந்த மஸ்ஜித்ல சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் என்ன? குர்ஆனும் ஹதீஸும். அதுக்கு மாற்றமா எந்த விஷயத்தையும் நாங்கள் சொல்லித்தரமா. அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு போனாரு. தன்னுடைய அல்பா மைதானத்திலிருந்து தனக்கு வீக்கும் அம்மை லத்ததிலுமா மனசுக்கு கிதாபுல்லாஹ் வ சுன்னத்து ரசூலுல்லாஹ். நீங்கள் வெளித்தவறாமல் எதுவரை நீங்கள் செல்வீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரின் வழிமுறை நீங்கள் கடைபிடித்து விட்டீர்கள் என்று சொன்னால், அதை நீங்கள் பிடித்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நிச்சயமா வெளித்தவற மாட்டீங்க. அந்த 2 வழி எது என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதுதான் குர்ஆனும் ஹதீஸும். இது 2ஐயும் நீங்கள் கடைபிடித்து உங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஆக்கிக் கொண்டால் நிச்சயமாக நீங்கள் என்ன செய்வீங்க? நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க அப்படின்னு இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வெண்மையான முறையில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உங்களுடைய இடத்தில் ஒப்படைத்து போகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? அது அல்லோ மக்களும் சொல்லக்கூடிய மக்களும் தொலைக்கும் ஞானத்தி அல்லாஹ் அந்த மார்க்கத்தை பூர்த்தி செய்து விட்டார் என்ற திருவசனத்தை அறிந்தவுடன் எல்லா சாபாவும் அழுதாங்க. ஏன்னு சொன்னா, இப்போ ரசூலா நம்மளை விட்டு போக போறாரு, அழுதாங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க. இசாஜா ரசூலுல்லாஹி வல் பத்திர அத்தியாயத்தை வசனத்தை அல்லாஹ் தஆலா அத்தியாயங்களை இறக்கும்போது இது மார்க்கம் வெற்றி பெற்று விட்டது, இதுக்கு மேல நபி தேவையில்ல, மக்கள் தான் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதை உணர்த்திவிட்டு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்ன
பல விதங்களிலே நமக்கு காட்டிவிட்டு சென்றார்கள். அப்போதான் அரஃபா மைதானத்தில் சொன்னார்கள், வெண்மையான ஆடை போன்று இந்த மார்க்கத்தை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன். எப்படி இருக்கு? பால் போல இல்லை மார்க்கத்தை நம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன். இதுல அனாச்சாரங்கள், அக்குவலைகள், அக்கரங்கள் எல்லாம் கலந்தும் போது அல்லாஹ் தஆலா உலகத்தை அழிச்சிடுவான். இது இல்லாம ஆக்கி கொள்ளுங்கள். தொழுவீங்க, ஆனா ஈமான்ல கொஞ்சம் கூட அந்த மன தூய்மை இருக்காது. பள்ளிவாசல் இருக்கும், மசீதுகள் இருக்கும், ஆனா அந்த பள்ளிவாசலுடைய நிலைப்பாடுகள் அவர் அறிந்து கொள்ள மாட்டார்கள். எப்படி பள்ளிவாசல உட்காரணும், எப்படி இருக்கிறோம், என்ன செய்யணும். இங்க முத்தொலிசா உட்கார வச்சு எல்லாரும் கூப்பிடுறாரு, வாங்க உள்ள வாங்க. ஏன் வந்ததாக அங்கே உட்கார்றாங்க? உட்காரக்கூடிய பண்பு என்ன? மக்கள் எங்க பயணம் செய்திருக்கிறாரு, சின்ன பிள்ளைக்காரர்களையும் இருக்கணும், அப்படியே கூடி வர்றாரு. எப்போ நம்ம ஃபோன் பண்ணி கேட்டாலும் கூட எங்க இருக்கேன் பாய் அப்படின்னு கேட்டாக்க நான் மசீதில் இருக்கேன் பாரு. என்ன அந்த கல்பு மசீதோட ஒட்டுது. அந்த கல்பு மசீதோட ஒட்டும் போது அல்லாஹ் அவருடைய கல்வியை ஒட்டிக் கொள்கிறார். புரிஞ்சிச்சா? அந்த மாதிரி நம்முடைய கல்வியை உண்டாக்கிட்டால் நிச்சயமாக உங்களுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அழுக்குகளும் பாலாடைகளை போட்டு உங்களுக்கு சுத்தமாக்கிவிடும். புரிஞ்சுச்சா? இந்த கையை கற்றி அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய தோழர்களே, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த மார்க்கம் வெண்மையான நிறத்தில், வெளிச்சமான நிறத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த மார்க்கத்தை நாங்கள் எப்படி பாதுகாத்துக் கொள்ளணுமோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜும்மா பையனுக்கு எழுதினாங்க. குல்லு பிதஅத்தின் ஸலாலா, ஒவ்வொரு பிதஅத்தும் ஸலாலத்தாக இருக்கிறது, கெட்டதாக இருக்கிறது. குல்லு ஸலாலத்தின் பின்னார், குல்லு ஸலாலத்தின் பின்னார், உங்களுடைய நரகத்தில் போய் சேர்க்கிறாங்க. என்ன செஞ்சவங்கள எல்லா பிதஅத்தும் என்ன செஞ்சவங்கள நரகத்தில் ஷிர்க் செஞ்சீங்கன்னு சொன்னாக்க ஷிர்க் என்ன செஞ்சவங்கள நிரந்தரமாக நரகத்தில் போய் சேர்க்கிறோம். ஆனால் பிதஅத்துகளின் ஷிர்க்களையும் நம்ம விட்டு விலகிக் கொள்ள வேண்டும். ஒரு நாளும் துஆ செய்து கொள்ள வேண்டும். எழுந்தோம்னாக்க காலையில் கலிமாக்களை ஓதி தன்னைத்தானே தன்னுடைய ஆத்மாவை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரி ஒரு செயல்களை நம்ம ஆக்கிக் கொண்டால் நிச்சயமாக வெற்றி பெறும். உண்மையான
அதே போல தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் 24 மணி நேரத்தில் தூங்கத்துக்கு நேரத்தை கொடுக்குறீங்க, ஸ்கூலுக்கு நேரத்தை தரீங்க, சாப்பிட்றதுக்கு நேரம் தரீங்க, அவர்களுக்கு பேசுறதுக்கு விளையாடுறதுக்கு டைம் தரீங்க, உங்களோட கொஞ்சத்துக்கு இந்த நேரத்தை தரீங்க. அல்லாஹ்வுக்காக என்ன நேரத்தை தரீங்க? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. உங்களுடைய பிள்ளைகள் எப்படி உங்கள் மௌத்துக்கு உங்களுக்கு வாசி. நான் மௌத்தாயிட்டேன், எனக்கு எப்படி கிடைக்கும் நன்மை? எங்கள் பாவா கட்டு தந்துட்டு போனார் தொழுக, எங்கள் பாவா கட்டு தந்தார் கரமம், எங்கள் பாவா கட்டு தந்தார் நோம்பு, எங்கள் பாவா கட்டு தந்தார் சக்காத்து, எங்கள் பாவா கட்டு தந்தார் ஹஜ் செய்ய, எங்கள் பாவா செஞ்ச சொன்னார் அன்போடு நடந்து கொள்ள உற்றார் உறவில் நடக்கிற. இதைதான் உங்களை என்ன செய்து விடும்? எப்படி தோல்பெற்று செல்லும். எந்த பிள்ளை பாவா நல்ல வேலையை கற்று தந்தார்களோ தோணும். 3 விஷயங்களை நினைவுபடுத்துங்கள். அதாவது மரபு சாலியா, நல்ல சாலியான குழந்தையை பெற்று எடுத்து ஆளாக்கி விட்டு போறீங்கன்னாக்கா உங்களுடைய மௌத்துக்கு பிறகும் கூட என்ன செய்யும்? அந்த குழந்தை துவா செஞ்சுக்கிட்டே இருக்கும், நல்ல சாலியான நன்மைக்கும் உங்களுடைய கபருக்கும் கிடைக்கும். அதே மாதிரி நல்ல ஜமாத்தை உண்டாக்கி விட்டு முத்துவலி போனாருனாக்க அவருக்கு என்ன செய்யணும்? அந்த நன்மை கிடைக்கும். யாராவது முத்துவலி தான் இல்லை, நம்ம சனாதனம் இருக்காது, கொஞ்சம் நல்ல வேலை செய்யணும், மார்க்க பணிகளை செய்யணும், செஞ்சுட்டு போனாருனாக்க அவருக்கு அந்த நன்மை கிடைக்கும். ஒரு ஆள் கூட இருந்துட்டான்னாக்க என்ன ஆகிடும்? கண்டிப்பாக ஒரு பின்னால் வந்துடும். என்ன அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி வைக்கிறது. 2வது ஒரு விஷயம் நான் வச்சுக்கிறேன், சொல்லி முடிக்கிறேன். என்ன? அதை நல்ல கல்வியை கற்றுத்தரும். பிறகு கல்வி தருவது நம்ம கற்றுத்தருவது, கற்றுக்கொண்டது. 3வது விஷயம் சதபத்து ஜாலியாக என்ன செய்ய தெரியுமாக்கா? ஒரு எழுத்தரக்கூடிய கூடாரங்களை அமைப்பது, மரங்களை வைப்பது, கிணறு வெட்டி விடுவது, ஒரு மசீதை கட்டி விடுவது, மசா கட்டி விடுவது, இதே போன்ற நற்காரியங்களை செய்து விட்டு சென்றோம் என்றால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். ஆகிய அருமைக்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, உஸ்தாதிகளே, முப்போர்களே அல்ல அனைவருக்கும் நாம் நிலைப்படுத்திக் கொள்வது இந்த இடத்துல சிறந்த அமல்களை நம்மிடத்தில் உண்டாக்கி கொள்ள வேண்டும். அதே போன்று நல்ல கல்விகளை கற்றுத்தர வேண்டும், ஹலாலான ரிசகை தேடிக்கொள்ள வேண்டும். ஒரு முறை இந்த துஆவை சொல்கிறேன், நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா வ ரிஸ்கன் ஹலாலன் தய்யிபா வ அமலன் முத்தகப்பலா என்று துஆகளை தினந்தோறும் கேட்டுக்கொண்டே இருங்கள், தினந்தோறும் படித்துக் கொண்டே இருங்கள். காலை எழுந்தால், மாலை எழுந்தால், வியாபார தலங்களுக்கு போனால் அல்லது படிக்க போனால், எங்கே போனாலும் துஆ ஓதி கொள்ளுங்கள். அல்லாஹ் நம்முடைய சகோதரர் ரியாஸ் பாய் அவர்களுக்கும் ஹயாத்தை நீடித்து வைத்து தருவானாக, அவர்களுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி தருவானாக. மல மைல் தூரத்திலிருந்து இங்கே வந்து இவ்வளவு நேரம் உட்கார்றது ரொம்ப சிரமம் அவருக்கு. மேலும் நமக்காக உட்கார்ந்து இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்காக ஆரோக்கியத்தை எடுத்து தருவானாக. அவருடைய தர்மங்களும் அவருடைய நன்மைகளும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக என்று பிரார்த்தித்த வண்ணமாக இந்த உரையை பேசுகிறேன். வாக்குறு தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மாஷா அல்லாஹ்.